சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6th தமிழில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஃபுல்லாக அந்த தமிழில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேர்முக்கு ஒரு 100 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். 1 மணி நேரத்தில் இது எழுதுகிற மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம். இதுக்கு ஆப்ஷன் எதுவும் நாங்கள் கொடுக்க கிடையாது. ஒன்லி கொஸ்டின் மட்டும்தான், உங்களுக்கு ஆன்சர் உடனே நாங்கள் சொல்லிடுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ப்ளஸ் 3 டேர்முக்கும் சேர்த்து ஒரு 150 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிற மாதிரி 6th மட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 கொஸ்டின் உங்களுக்கு வரும். 450 கொஸ்டின்ஸ் டோட்டலாக வரும். இந்த 450 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாவே போதும், உங்களுக்கு 6th ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே அப்படிங்கிற இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் தமிழின் கிளவியும் அப்படிங்கிற அந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. அடுத்து, நிருமித்த என்பதன் பொருள். நிருமித்த என்பதன் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கிய. நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. அடுத்து தேர்ட் கொஸ்டின், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் கனிச்சாறு. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள அந்த நூலினுடைய பெயர் கனிச்சாறு. அடுத்து நான்காவது கேள்வி, பாவலரேருவின் இயற்பெயர் என்ன? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரை மாணிக்கம். துரை அப்படிங்கிறது அவருடைய இன்சியல், அப்போ மாணிக்கம்னு வரும். பாவலரேருவின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, முதலை என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது? முதலை அப்படிங்கிற சொல்ல, முதலை எல்லாத்தையும் மீன் முதலை இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடை சட்டியில வச்சு வறுக்கிற மாதிரி, குறுந்தொகை குறுகிய ஒரு சட்டியில வச்சு வறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அப்போ முதலை அப்படிங்கிறது குறுந்தொகை, குறுகிய சட்டியில வறுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாருடையது. இது யாமறிந்த மொழினாவே பாரதி தான். அடுத்து 7th கொஸ்டின், இஸ்ரோவின் தலைவர் யார்? இஸ்ரோவினுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா சிவன். இஸ்ரோவின் தலைவர் சிவன். அடுத்து 8வது கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியம். பூவின் 5வது நிலை என்ன? அதாவது அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் நீங்க கரெக்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எத்தனாவது நிலையில என்னென்ன இருக்கு, 3வது நிலை என்ன, 5வது நிலை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த பூவினுடைய 5வது நிலை பார்த்தீங்க அப்படின்னா அலர். அடுத்தது அலர், வி, செம்மல் அப்படிங்கிற மாதிரி வருமா? அப்ப 5வது நிலை அலர். அசதி என்பதன் பொருள். அசதி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சோர்வு. அடுத்து 11வது கேள்வி, தேடுபொறி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? தேடுபொறி சர்ச் என்ஜின். சர்ச் பண்றோம் தானே, நம்ம போன்ல நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்றோம் தானே, அதான் சொல்லியிருக்காங்க. தேடுபொறி அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல் சர்ச் என்ஜின். அடுத்து, அருகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? அருகம்புல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அருகுங்கிறது புல். அடுத்து, அக்கின் மாத்திரை அளவு என்ன? மெய்யெழுத்துக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அரை மாத்திரை சொல்லுவோம். அப்போ அக்குக்கு எத்தனை மாத்திரை வரும்? அக்குக்கும் அரை மாத்திரை தான் வரும். அடுத்து, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அப்போ மெய்யெழுத்துக்களுக்கும் அக்குக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? 14வது கேள்வி,
தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? மிக பழமையான நூல் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். மிக பழமையான நூல் எது நமக்கு? தொல்காப்பியம். அடுத்து, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின், நரம்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுறாமினுடைய நரம்பு நற்றிணை அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்து 16வது கேள்வி. தமிழுக்கும் டேஸ் பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு டேஸ் என இன்ப தமிழில் கூறப்பட்டுள்ளது. தமிழுக்கும் என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா அமுதென்று பெயர். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமுதென்று, அடுத்த டேஸ்ல வந்து நேர் அப்படிங்கறத அதனுடைய பெயர். அடுத்து 17வது கேள்வி. தமிழ் எங்கள் டேஸ் காரணமான பால் போன்றது என இன்ப தமிழில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால். ஒரு குழந்தை இளமையா வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? பால் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் 18வது கேள்வி. மேதினி என்பதன் பொருள், மேதினினாவே நமக்கு தெரியும் உலகம். மேதினி என்பதன் பொருள் உலகம். 19. ஆள் என்பதன் தாவர இலைப்பெயர். ஆள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன இலைன்னு பாத்தீங்க அப்படின்னா இலைதான் அதனுடைய இது, ஆள் இலை. அடுத்து 20வது கேள்வி. உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா அப்படிங்கறத நீங்க ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அப்படி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம கொடுக்குற கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு வித் ஆப்ஷனோடய வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்காக தான் கேட்கிறேன். அடுத்த கொஸ்டின். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அடுத்து, உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் எது? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்களை, உலக உயிர்களை வகைப்படுத்தியது தொல்காப்பியம். சப்பாத்தி கள்ளியின் தாவர பெயர் என்ன? சப்பாத்தி கள்ளியின் தாவர பெயர் மடல். சப்பாத்தி மடல். பூவின் 2வது நிலை என்ன? பூவினுடைய மொட்டு அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஒவ்வொரு தடவையும் அரும்பு ஆல ஸ்டார்ட் ஆகி அரும்பு, மொட்டு, மாமோ அப்படிங்கிற அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவரிசையில வந்து அரும்பு, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அடுத்து பூவினுடைய 2வது நிலை நான் என்ன சொன்னா? மொட்டு. அடுத்து, மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த டேஸ் வாழ்வழி காட்டிருக்கும் என தமிழ் கும்மி பாடலில் கூறப்பட்டுள்ளது. மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா மேதினி, இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா மேதினி அப்படிங்கறதா வரும். அடுத்தது 25வது கேள்வி. தொடுதிரை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீனை தான் நம்ம தொடுதிரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். பூவினுடைய 6வது நிலை வி. வி அப்படின்னு நெடில்ல சொல்லுவோம். அதுதான் வந்து பூவினுடைய 6வது நிலை. அடுத்து 27வது கேள்வி. மண் தோன்றி டேஸ் தோன்றி டேஸ் தோன்றி என வாணிதாசன் பாடியுள்ளார். மண் தோன்றி மலைகள் தோன்றி, மழை சிறப்பிழை ரெயின் வருதானே அந்த மழை. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இந்த மலை சொல்றோம் நம்ம, இப்ப இமயமலைன்னு சொல்றோம் தானே, அந்த மாதிரி மண் தோன்றி மவுண்டன். அடுத்தது 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின். ஃபர்ஸ்ட் வந்து மவுண்டன், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெயின். ஃபர்ஸ்ட் மலைகள், செகண்ட் மலைகள், ரெயின் என வாணிதாசன் தான் பாடியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி மழை மழை அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தை கூட எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்கப்படலாம்.
ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் 28வது கேள்வி. ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள். அடுத்து 29வது கேள்வி. 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் என்ற வரிகள் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர். 8 திசை நமக்கு நல்லாவே தெரியும், பெருஞ்சித்திரனார். அடுத்து 30வது கேள்வி. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 32வது கேள்வி. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழும் தென்னிந்திய மாநிலம் எது? வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக தோன்றும் தென்னிந்திய மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்து 33. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது? தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றது நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற இந்த பாடல் தான் இடம்பெற்றுள்ள பாடல். நாராய் நாராய் செங்கால் நாராய். அடுத்து 34. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது பாரதியார். 35வது கேள்வி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடுத்து 36. ஆர்டிக் ஆலா பறக்கக்கூடிய அந்த தொலைவு எவ்வளவு? ஆர்டிக் ஆலா எவ்வளவு தூரம் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் அது பறக்கும். அடுத்து 37. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹேமிங்வே. எர்னஸ்ட் ஹேமிங்வே. 38. சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்களாக மீன் கிடைக்கவில்லை? 84 நாட்களா அவருக்கு மீன் கிடைக்கல. சாண்டியாகோவுக்கு 84 நாட்கள் 84 டேஸா அவருக்கு மீன் கிடைக்கல. அடுத்தது 39. மனோலின் என்னும் சிறுவன் சாண்டியாகோவோடு கடலில் இருந்த மொத்த நாட்கள் எவ்வளவு? இவங்க 2 பேரும் ஒன்னா கடல்ல இருந்தது 40 நாட்கள் 40. அடுத்து 40வது கேள்வி. திருக்குறள் எத்தனை சொற்களில் அறத்தை கற்றுத் தருகிறது? திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா 7 சொற்கள்ல, ஏன்னா 7 சீர்கள் தான் அதுல இருக்கு. இப்போ 7 சொற்கள்ல அறத்தை கற்றுக் கொடுக்குது. 41. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. கிட்டத்தட்ட திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 100க்கும் மேற்பட்டது. அடுத்து 42வது கேள்வி. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு? ரியோ நகரில மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் 2016ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்து 43. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற குறளுக்கு இல் தப்பா இருக்கு, டைப் பண்ணும்போது தப்பா இருக்கு, சாரி மாத்திக்கோங்க. எந்த அதிகாரத்தின் கீழ் அமைந்துள்ளது? ஸ்கூலுக்கு வர இல் வரும் குறளுக்கு. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வான் சிறப்பை பத்தி சொல்லுது. அந்த அதிகாரத்துலதான் இந்த குறள் இடம்பெற்றிருக்கு. மிக்ரேஷன் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வலசை போதல் தான். மிக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல். அடுத்து 45. காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? காவிரி நாடன் அப்படிங்கிற இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு என்ற வரி சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்து திங்கள். நமக்கு திங்கள்னா தெரியும், நிலவு. திங்கள் நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். மேரு அப்படிங்கிறது இமயமலை. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், திகிரி ஆணை சக்கரம்,
மேரு இமயமலை. பொறுத்துகைக்கு இதுதான் சரி. திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், திகிரி, ஆணை சக்கரம், மேரு இமயமலை. அடுத்து 47. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாதான் அது மனசுல பதியும். ஏன்னா எழுதி வேற காட்ட முடியல, அதனாலதான் அப்படியே ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிடுறேன். அடுத்து 47. நீங்க வீடியோ கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீங்க கொஞ்சம் ஸ்பீட் மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா சீக்கிரமா வீடியோ முடியும். இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று எந்த நூல் கூறுகிறது? இளங்கோவடிகள் சேர மன்னர் அந்த மரபை தான் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் சிலப்பதிகார பதிகம் தான் சொல்லுது. சிலப்பதிகார பதிகத்துல தான் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுது. அடுத்து 48. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது? திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 49. முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஸ் ஆகும். முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் சார்பெழுத்துன்னு தான் சொல்லப்படுது. அடுத்து 50வது கேள்வி. பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை எது வலப்புறமாக சுற்றி வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார்? பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை எது வலப்புறமாக சுற்றி வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார்? ஞாயிறு. விடை ஞாயிறு. அடுத்து 51. சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றியவரின் காலம் என்ன? சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள், நமக்கு தெரியும். அவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து பிரித்து எழுதுக. பொற்கோட்டு. பொன் கூட்டல் கோட்டு, நிலத்தின் இடையே அப்படிங்கறத நிலத்தின் கூட்டல் இடையே, இல வருதான உயிரெழுத்து, அந்த ஈ போடணும். இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. சிட்டுக்குருவி முட்டையிட்டதிலிருந்து எத்தனையாவது நாளில் அதிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும்? சிட்டுக்குருவி முட்டையிட்டதுல இருந்து 15வது நாள்ல இருந்துதான் குஞ்சுகள் அதுல இருந்து வெளிவரும். அடுத்து 54. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். சோழ மன்னன். அடுத்து 55. பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் யார்? பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கினது பாத்தீங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னன் தான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாரு. 56. காணி நிலம் என்னும் பாடல் டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. காணி நிலம் என்னும் பாடல் டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாரதியாருடைய கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 57. கப்பல் கூளைக்கடா என்று அழைக்கப்படும் பறவை எது? ஃப்ரிகேட் பேர்டு. ஃப்ரிகேட் பேர்டு. FRIGATE. அடுத்து பேர்டு. ஃப்ரிகேட் பேர்டு. கப்பல் கூளைக்கடான அழைக்கப்படக்கூடிய பறவை. அடுத்து 58. சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் டேஸ் முட்டைகள் இடும். சிட்டுக்குருவி கூடு கட்டினதுக்கு அப்புறமேட்டு 3 to 6, 3 முதல் 6 முட்டைகள் இடும். அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் யார்? மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது சலீம் அலி. சலீம் அலி தான் இத சொல்லியிருக்காரு. அடுத்து அன்பிலார் டேஸ் தமக்குரியர், அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எல்லாம் தெரியும், என்பும் உரியர் பிறர்க்கு. என்பும் எப்படி சொல்லுவோம்? என்பும். இது எல்லாம். ஓகேங்களா? அடுத்து அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? அகர வரிசையில சொல்றது பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் நூல், கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அடுத்து
தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம். அடுத்து 63வது கேள்வி. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். 63வது கேள்விக்கான ஆன்சர் இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என கூறியவர் பாரதியார். அடுத்தது காரல் கபெக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? காரெல் கபக் என்பவர் செக்கு நாட்டை சேர்ந்தவர். செக்கு, ஓகேங்களா, எந்த நாடு? செக்கு நாட்டை சேர்ந்தவர். அடுத்து இயந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? செயற்கை நுண்ணறிவு. எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. 66வது கேள்வி. எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் மீத்திரன் கணினி வென்றது? 1997. எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் மீத்திரன் கணினி வென்றதுன்னா 1997 நடைபெற்றது. அந்த இதுலதான். சோஃபியா என்னும் ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. அடுத்து 68வது கேள்வி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவிற்கு வழங்கிய அமைப்பு எது? புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவிற்கு வழங்கிய அமைப்பு UNO. அதாவது UNO இந்த அமைப்பு தான் சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியது. அடுத்து APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? திருக்குறள். APJ கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அடுத்து 70. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். 71வது கேள்வி. கலாம் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று எதை கண்டறிந்த போது கூறினார்? இதுல கலாம் அப்படிங்கிறது அப்துல் கலாம் ஐயாவை தான் சொல்லியிருக்கோம். அப்துல் கலாம் ஐயா எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று எதை கண்டுபிடித்த போது சொன்னாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் ஊனமுற்றவங்களுக்கான அந்த செயற்கை காலை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்க அந்த செயற்கை கால் போட்டு நடக்கும்போது தாம் பெரும் மகிழ்ச்சி அடைந்ததா கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 72வது கேள்வி. கலா யாரை இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி என குறிப்பிடுகிறார்? கலாம் யார இந்த உலகினுடைய முதல் விஞ்ஞானி அப்படின்னு குறிப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை தான் அப்துல் கலாம் உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து 73வது கேள்வி. ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு 1928. அதே மாதிரி பிப்ரவரி 28 வரும். ஓகேங்களா. அடுத்து 74வது கேள்வி. ஞானம் என்னும் சொல் இக்காலத்தில் தனித்து இயங்காமல் எவ்வாறு வரும்? இது தனித்து இயங்காம எவ்வாறு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்கனம் அப்படின்னு தான் வரும், தனித்து இயங்காம தான் இருக்கும். அடுத்து 75வது கேள்வி. நோ என்னும் ஓர் எழுத்தின் பொருள் என்ன? நோ அப்படின்னா துன்பம், நோய் அப்படின்னு சொல்றோம் தானே, நோவு அதெல்லாம். அதே மாதிரி வெறும் நோ மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது துன்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய பொருள் துன்பம். அடுத்து 76வது கேள்வி. மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் 102. மொழி முதலில் வருவது 102 எழுத்துக்கள். அடுத்து மொழி இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை? இதுவே முதல்ல வரக்கூடிய மொழியில முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 102 சொன்னோம். அதே மாதிரி மொழி இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 7. அடுத்து ராமன் விளைவு, நான் முன்னாடியே சொன்ன ராமன் விளைவு வெளியிடப்பட்ட தேதி பிப்ரவரி 28, ஆண்டு 1928. அடுத்து 79வது கேள்வி.
தேசிய அறிவியல் நாள் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? இந்த ராமன் விளைவு வெளியிடப்பட்ட தேதியை தான் தேசிய தேசிய அறிவியல் நாளா கொண்டாடப்படுகிறது. அதாவது February 28. அடுத்து 80வது கேள்வி, ரோபோ என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா அடிமை என்பதுதான் பொருள். ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் அடிமை. 81வது கேள்வி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறதா. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான பொருள் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பிரித்தெழுதுக. ஓய்வு கூட்டல் அற. ஓய்வறங்கிறத எப்படி பிரிப்போம்? ஓய்வு கூட்டல் அற. நல்லா பாருங்க, ஓய்வு கூட்டல் அற இப்படிதான் பிரிப்போம். ஓகேங்களா? ஓய்வற என்பதை இப்படிதான் பிரிப்போம். அடுத்து தானே இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி என்று அழைக்கப்படுகிறது. 84வது கேள்வி. 84வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, டேஸ் கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அது எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 525. ஓகேங்களா? எவ்வளவு வெயிட் இருக்கும்? 525 பார்த்துக்கோங்க. 525 கிலோ. 2 5 இருக்கும், நடுவில் 2 இருக்கும். அடுத்து 85வது கேள்வி, அப்துல் கலாம் கண்டுபிடித்த செயற்கை கால்களின் எடை எத்தனை கிராம்கள்? அப்துல் கலாம் கண்டுபிடித்த செயற்கை கால்கள். இந்த செயற்கை கால்கள் நடக்க முடியாத குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஒரு கேலிபர், அதாவது ஷூன்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா எடை ரொம்ப கம்மியா இருக்கணுங்கிறதுக்காக இதை உருவாக்கினார் அப்துல் கலாம் ஐயா. அது 300 கிராம் எடை உள்ளது. வெறும் 300 கிராம். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஹெவி வெயிட்டா இருந்தது. இது 300 கிராம் தான் இருந்தது. அடுத்து காரல் கபேக் ஒரு டேஸ் ஆசிரியர். காரல் கபேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடக ஆசிரியர். காரல் கபேக் ஒரு நாடக ஆசிரியர். காரல் கபேக் பாத்தீங்கன்னா ஒரு நாடக ஆசிரியர். அடுத்து எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கான தடுப்பு மருந்து எங்கிருந்து கிடைக்கலாம் என அப்துல் கலாம் கருதுகிறார்? எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கான தடுப்பு மருந்து கடலுக்கு அடியில இருந்து கூட கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. அடுத்து 88, ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஞ பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மாசத்துல 4 ஞாயிறு வருது. அப்ப ஞ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வா நம்ம வரும்போது வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். வாரத்துக்கு நமக்கு 7 நாட்கள். வாரத்துக்கு எத்தனை ஞாயிறு வரும்? மாசத்துக்கு 4 ஞாயிறு வரும். வாரத்துக்கு மொத்தம் 7 நாட்கள். வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எகர வரிசை பாத்தீங்க அப்படின்னா யா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வரும்னா 6 வரும். ஓகேங்களா? இது அப்படியே ரிவர்ஸ்ல வருது. இதுக்கு முன்னாடி எழுத்து நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னு சொன்னோம். அதுல பாத்தீங்கன்னா இது யகரம் பாத்தீங்கன்னா 6 இருக்கு. யா வரிசை. யகர வரிசை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 18 இருக்கும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு மொத்தம் ஞாயிறு 4 வரும். ஞாயிறு எத்தனை வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதை உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஞாயிறு பாத்தீங்க அப்படின்னா ஞாயிறு 4 வரும். வாரத்துக்கு 7 நாட்கள். வெறும் யா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞாயிறுக்கு முன்னாடி வர்றது 6 வரும். இது இப்ப யகர வரிசை பாத்தீங்க அப்படின்னா 18 வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்கட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஞா வரிசையில 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 4.
அடுத்து 4 வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? எல்லாமே முதல்ல வர்றதுதான். இது ஞா வந்து 4, வா வந்து 7, யா வரிசை வந்து பாத்தீங்கன்னா 6. இதுவும் சொல்லின் வந்து முதல்ல தான் வரும். ஆனா யகர வரிசை மட்டும் பாத்தீங்கன்னா மொழி இறுதியில் வராததுன்னு கேட்டிருக்காங்க. யகர வரிசையில் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது? எத்தனை எழுத்துக்கள் சொன்னோம்? 18 எழுத்துக்கள் வராது. சரிங்களா? அடுத்து 92வது கேள்வி. எந்த நாட்டை நோக்கி கப்பலில் சென்று கொண்டிருந்த போது சர் சி வி ராமனது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்ற வினா எழுந்தது? அவர் எந்த நாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்தது. அடுத்து ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? இந்த சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற இந்த கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசை பெற்று கொடுத்தது. கடல் நீர் ஏன் நீல நிறமாக உள்ளது, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறதுங்கிற இந்த கேள்விதான் இவருக்கு நோபல் பரிசை பெற்று கொடுத்தது சர் சி வி ராமனுக்கு. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். அடுத்து 95 சொல்லின் இறுதியில் வரும் டேஸ் எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவோம்? மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை இறுதி எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், இறுதி எழுத்துக்கள்னு. அடுத்து 96 ரியோ எந்த நாட்டின் தலைநகரம்? ரியோ பாத்தீங்க அப்படின்னா பிரேசில் நாட்டினுடைய தலைநகரம். பிரேசிலுடைய தலைநகரம் தான் ரியோ. அடுத்து எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எழுத்துக்கு தொடக்கம் அப்படின்னாவே ஆதான். எழுத்துக்களுக்கு தொடக்கம்னாவே அது ஆதான். அடுத்து 98வது கேள்வி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அறிவுடைய மாக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது என திருவள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா அறிவுடைய மாக்களை தான் அவரு குறிப்பிடுறாரு. அடுத்தது திருக்குறள் எத்தனை குறட்பாக்களையும் எத்தனை அதிகாரங்களையும் கொண்டது? நமக்கு திருக்குறள் தெரியும், 1330 குறள்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டது. அடுத்து பறவைகள் பற்றிய படிப்பு என்னன்னு அழைக்கப்படுது? பறவைகள் பற்றிய படிப்பு என்ன? ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பை என்னன்னு சொல்றோம்னா ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எது இது? பறவைகள் பற்றிய படிப்பு. ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல செகண்ட் டேர்ம்ல 100 கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.